எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தீரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃப்ளவரை பற்றி பேச போகிறோம். அதுதான் சன்ஃப்ளவர். நீங்கள் இது ஒரு ஃப்ளவர் தானே நினச்சிட்ருக்கீங்க. அது ஒரு ஃப்ளவர் கிடையாது, ஃப்ளவர்ஸ். இது பார்க்க ஒரு பூ மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த பூக்குள்ளே நிறையா சின்ன சின்ன பூவாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ். இதில் மதுரம் மகரந்தம் நிறையா இருக்கும். தேனீக்கு தேவையான மதுரம் மகரந்தம்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், இங்கே இடையில மகரந்தம் கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா? நிறைய வகையான தேனீகள் அதோட உணவுக்காக மகரந்தம் எடுத்துகிட்டு போகும். சன்ஃப்ளவர் பூவில் நிறைய மகரந்தம் உற்பத்தி ஆகிற காரணம் ஒரு பூக்குள்ளே குட்டி குட்டி பூக்கள் நிறையா இருக்கிறதுனால நல்ல முறையில் மகரந்த சேர்க்கை நடக்கணும். நிறைய மகரந்தம் தேனீகளை ஈர்க்கிறதுக்காக உற்பத்தி ஆகுது. சூரியகாந்தி வச்சிருக்க இடத்துல தேனி பற்றி வச்சிருந்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். தேன் அறுவடையும் நல்லா செய்யலாம். இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கிறது கொசு தேனி, மலை தேனி, அடுக்கு தேனி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.